தேவன் சில சமயங்களில் நம்மை சிவந்த சமுத்திரத்திற்கு வழி நடத்துகிறார். எகிப்து தேசத்திலிருந்து கானானை சேருவதற்கு வேறு ஒரு வழி, கடல் இல்லாத ஒரு மார்க்கம், ஒரு வழியும் உண்டு. ஆனா கர்த்தர் பர்பஸா, நோக்கத்தோடு என்ன பண்ணுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை அந்த கடல் வழியாக என்ன பண்ணுகிறார்? கூட்டிட்டு போறதை நம்ம பார்க்க முடியுது. ஏன் கூட்டிட்டு போறார்? அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. செங்கடல் இரண்டாக பிளப்பதை எப்பொழுது பார்வோன் பார்க்கிறானோ அப்பொழுதுதான் கர்த்தருடைய முழு வல்லமையையும் யார் புரிந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால், எகிப்து ஜனங்களும் எகிப்து ராணுவ படையும் எகிப்து ராஜாவும் என்னப்படுகிறார்கள்? புரிந்து கொள்ளுகிறார். இப்படிப்பட்ட சிவந்த சமுத்திரம் அப்படிங்கிற செங்கடல் போல உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட தடைகள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள், இப்படிப்பட்ட பலவீனங்கள், இப்படிப்பட்ட தேவைகள் வருவதெல்லாம் எதற்காக என்று சொன்னால், தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் மகிமைப்படுவதற்காக இப்படிப்பட்ட சம்பவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கென்று பயன்படக்கூடிய ஆயுதம் தான் நீங்களும் நானும் தேவ மகிமையை கண்டுட்டோம். நீங்களும் நானும் தேவனுடைய வல்லமையை கண்டுட்டோம். ஆனா அதே சமயத்துல நம்மை சுற்றி இருப்பவர்கள் தேவ வல்லமையும் தேவ மகிமையும் காண வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான ஆயுதம், அதற்குண்டான கருவி யார் என்று சொன்னால் நீங்களும் நானும். சில காரியங்களை கர்த்தர் தாமதிக்கிறார் அப்படின்னா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் அது நமக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம கிட்ட இருந்து தூக்கி எறிகிற தெய்வம் அல்ல. ஏன் தாமதிக்கிறாருங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். எதுக்காக அப்படின்னு சொன்னா, கர்த்தர் தாமதிப்பதற்கு உண்டான ஒரு முழு நோக்கமும் அந்த விஷயத்துல கர்த்தருடைய ஞானம், திரைக்கு பின்னால் தேவ ஞானம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வராருன்னா ஏனோ தானோ என்றோ, இல்ல தேவை இல்லாமையோ, இல்ல சம்பந்தம் இல்லாமையோ போற போக்குல ஒரு காரியத்தை கர்த்தர் அனுமதிக்கிற தெய்வம் அல்ல. ஒரு விஷயத்தை உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கர்த்தர் கொண்டு வராரு, ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கொடுக்கிறாரு, ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா அதை கொடுப்பதற்கு முன்பாக பல வருஷங்கள் அதற்குண்டான பிரிப்பரேஷன், அதற்குண்டான ஒரு தயாரிப்பை கர்த்தர் பின்னால என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? செய்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் நமக்கு என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா தொல்லைகளையும் கண்ணீரையும் கவலையும் கொடுக்காது. நம்மளா தேடி போகிற காரியங்கள், நம்மளா அவசரப்பட்டு போற காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளையும் கவலைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வரும். அல்லேலூயா. தேவ சமூகத்துல காத்திருந்து கர்த்தரா கொண்டு வருகிற விஷயம் என்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையை கொண்டு வராது. ஒருவேளை நம்ம அதுக்குள்ள ஃபிட் ஆகலினாலும், நம்ம அதுக்குள்ள செட் ஆகலினாலும் கர்த்தர் அதற்குண்டான காரியத்தை வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். அப்ப சில காரியங்களை கர்த்தர் தாமதிக்கிறார் அப்படின்னு சொன்னா நமக்கு தரக்கூடாது என்கிற எண்ணம் அல்ல, நமக்கு தருவதற்காக ஒரு மிகப்பெரிய வேலை, ஒரு மிகப்பெரிய செயல்பாடுகளை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா தம் பிள்ளைக்கு அவர் கொடுக்கும் போது அறகுறையா கொடுக்க விரும்புகிறவர் அல்ல.